ஹாய் ஹலோ ஆல்படெக்ஸ் திருப்பூர். இப்போ நம்ம பழைய ஆஃபீஸ் வந்து திருப்பூர் வாய்ப்பாளத்தில் லொக்கேட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா திருப்பூர் புழுப்பட்டி செட்டிப்பாளையத்தில் வந்து மாற்றிருக்கிறோம். நீங்கள் வந்து திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம், திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம். இது ஏன் இங்கே மாற்றணும்னா அங்கே வந்து பழைய ஆஃபீஸில் வந்து வெறும் ஆஃபீஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம். இங்கே எப்படின்னா ஆஃபீஸு, நம்ம ஃபேக்ட்ரி, குடோனு இது எல்லாமே ஒட்டுக்க செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ புது ஆஃபீஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறவாங்க. வணக்கம், ஆல்படெக்ஸ் திருப்பூர். இதுதான் நம்ம நியூ ஆஃபீஸ். இப்போ நீங்கள் உள்ளே வரப்போ பார்த்துருப்பீங்க, மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மிஷின்ஸ் எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு நம்ம யூனிட் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம மேனுஃபேக்சர் யூனிட்டு. இப்போ இதுதான் நம்ம மேனுஃபேக்சர் யூனிட்டு. நம்ம பழைய மேனுஃபேக்சர் யூனிட்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்ட் கஸ்டமருக்காண்டி ஒரு 4 மிஷின் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு 2 டேஸில் டெலிவரி ஆயிரும். இனி ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம ஃபுல் மேனுஃபேக்சர் இங்கேயே கொண்டு வந்துடுவோம். இனிமேல் நீங்கள் அதாவது 2 டேஸ் 3 டேஸ் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அப்பயே கையோடு நம்ம மிஷின் தர மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம குடோனை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம குடோனு. இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாமே நமக்கு ஓட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கு, இது கேரளா, இது மைசூர், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விருதுநகர், ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பல ஊர்லேருந்து நமக்கு மெட்டீரியல் அனுப்பிச்சு தான் இருக்காங்க. நம்ம கூட வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க வந்து இப்படி ஒரு 40 கிலோ 50 கிலோ தான் அனுப்புவாங்க. நம்ம என்னென்னா நம்ம ரீபேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு 60 கிலோ 70 கிலோவாக ரீபேக் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவோம். நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை. நமக்கு வந்து ஃபுல் ஆர்டர் இருக்குது. இப்போ மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் சொல்லியிருப்பாங்க, ஒரு 500 கிலோ தான் 600 கிலோ தான் அனுப்பணும் அப்படின்னு. நம்மகிட்ட அப்படி கிடையாது. நம்மகிட்ட வந்து எவ்வளோ இருந்தாலும் அனுப்பலாம், எவ்வளோ வேணால் நீங்கள் ஓட்டி அனுப்பலாம். நம்ம வந்து ட்ரேடர்ஸ் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காங்க. இப்போ ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பரு, ஆயில் மில்லு, அப்புறம் வந்து பங்கு, டைல்ஸ் கடை, இந்த மாதிரி நம்மகிட்ட நிறையா ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. அது துணி வந்து நமக்கு வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கே தவிர எடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபேக்ட்ரி பார்த்தோம், குடோனை பார்த்தோம். இந்த நூல் வந்து எப்படி நம்ம தயாராகுதுங்கிறத, அதோட மிஷினு, ரா மெட்டீரியலு எப்படிங்கிறத நான் உள்ளே காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ரெடி பண்ணுற மிஷின் பார்த்துருப்பீங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த மிஷினோட விலை வந்து 55,000 ரூபா. இது என்ன ஸ்பெஷலிட்டின்னா, இங்கே வாங்க, இந்த மிஷினில் வந்து ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதோட மிஷின் வாரண்ட்டி வந்து 5 வருஷம் வாரண்ட்டி தரோம், அக்ரிமெண்ட் போட்டு தரோம். ஏன் அந்த 5 வருஷம் வாரண்ட்டி தரோம்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அக்ரிமெண்ட் போட்டு தரோம் 5 வருஷத்துக்கு. அதுக்கு நடுவில் சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட நம்ம மெக்கானிக் வந்து ரெடி பண்ணி தந்துடுவாங்க. வராது, வந்துச்சுன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த ரா மெட்டீரியல் வந்து எப்படி நீங்கள் தருவீங்க, எங்கே நீங்கள் வாங்குறீங்க, கொடுப்பீங்களா, ரெகுலராக கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம திருப்பூர்னாலே வந்து பனியன் தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ பனியன் கம்பெனியில் எப்படின்னா ஒரு ரோலை விரிச்சிருவாங்க, பனியன் ரோலை விரிச்சிருவாங்க. அவங்க தகுந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு மீதி வர வேஸ்ட் தான் இந்த கட்டிங் வேஸ்ட். இது நம்ம எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மிஷினோட யூசேஜ் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது வந்து எந்த வேஸ்டேஜுமே ஆகாது. இந்த நூல் வந்து எந்த வேஸ்டேஜும் ஆகாது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவுட்புட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம ரா மெட்டீரியல் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ரிட்டன் வந்து 90 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். அது ஏன் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் பல பேர் கேட்குறாங்க, இது எப்படி கொடுப்பீங்க, கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. நம்மகிட்ட வந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்குது, நம்ம கொடுத்து தான் இருக்கோம், ரிட்டன் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கரண்ட் யூஸ் வந்து
ரொம்ப கம்மி தான், வீட்டு யூஸ் தான். அதாவது நம்ம ஃபேன் எப்படி ஓடுதோ அந்த மாதிரி தான் கரண்ட் யூஸ் வரும். நீங்கள் 4 மிஷின் போட்டு ஓடினா கூட அதே யூசேஜ் தான், வீட்டு யூசேஜ் தான் வரும். இப்போ இதுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கூட இருக்குது. ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் எடுக்கணும்னு இல்லை, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பாதி அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா கூட இஎம்ஐ போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சிபில் தேவையில்லை. நம்ம ரேட் கொடேஷன் கொடுத்தோம்னா நம்மளே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். பல பேர்த்துக்கு என்னன்னா, இந்த ரா மெட்டீரியல் தான் கொடுப்பீங்களா, பாதி நாள் தான் கொடுப்பீங்க, அப்புறம் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற பயம் இருக்கும். நம்மகிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டு தரோம், 5 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறோம். அதனால் நம்ம ரா மெட்டீரியல் அதிகமாக தான் இருக்குது. நம்ம எப்போ வேணால் எடுத்து, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ ரிட்டன் எடுத்துக்கிறோம். இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, கஸ்டமர் ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டுருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கஸ்டமர் ரிவ்யூ போடுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால வெளியே போக முடியல, கண்டிப்பாக போகிறோம். இதுமாரி மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் கீழே வரும், கூப்பிடுங்க, ஆஃபீஸில் எடுப்பாங்க, உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.